ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷலான ரெசிபி செய்ய போகிறோம். அதுதான் கோவக்காய் குழம்பு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்காங்க. அதில் ஒரு 5 பல் பூண்டு போட்டுக்காங்க. அப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்காங்க. என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு, அதனால் அதான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்காங்க. அது ஒரு பக்கம் வணங்கட்டும். ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கோவக்காய் போட்டு வணக்கிக்கலாம். இது தனியாக வணங்கினா கொஞ்சம் கசப்பு தன்மையெல்லாம் எடுக்கும், அதனால் அது தனியாக போட்டு வணக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வணக்கிக்காங்க, அப்போ சீக்கிரம் வதங்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளிக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்காங்க, இப்போ சீக்கிரம் வதங்கிறதுக்காக. தக்காளி வதங்கிடுச்சு, என்னென்ன கோவக்காவும் நல்லா வதங்கிடுச்சு. ரெண்டும் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள், நான் குழம்புத்தூள் தான் போட்டிருக்கேன். நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் லெமனை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கிறேன், அதை ஊற்றிக்கலாம். அப்புறம் தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்காங்க. தேங்காய் கொஞ்சமாக இருந்தால் போதும், அதிகம் தேவையில்லை. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தடுப்பாக சுண்டி வரட்டும். இந்த எண்ணெய்லாம் மேலே மிதங்கி வர வரைக்கும் சுண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, 2 வரமிளகா எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கோவக்காய் அடிக்கடி வீட்டில் செஞ்சோம்னா வீட்டுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நிறைய பேர் கோவக்காய் லைக் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு டைம் செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க.